தாய் கூப்பிட்டு எதுக்கு கடைக்கிறீங்க போகணுமா? இது வேலை இருக்கா? என்ன என் புருஷன் ரூபா கேட்காரு, காசு வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு ஞாபகம் இல்லையா? அதுவா தாய், தாரண்ணா அண்ணன் வாங்கும் போது எப்படிலாம் சொல்லி வாங்கினேன், இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே கண்டுக்காம இருக்க. கொஞ்சம் அண்ணன் சூழ்நிலை சரியில்லை, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, என் தங்கச்சியும் நல்லா பேச படிச்சுக்கிட்டா. உன் மேல வச்ச பாசம் உண்மைதான். இவ்வளோக்குள்ள ஓடி ஓடி செஞ்சோம். ஏன்னா கூட பிறந்த பிறப்பு தாய் தகப்பன் யாருமே பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உன் மூலமா நான் கத்துக்கிட்டேன். சரியா? அது எனக்குன்னு இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒருத்தர் இருப்பான். குடும்பத்துக்கு ஒண்ணுனா முண்டி அடிச்சுட்டு வந்து நிற்பான். ஆனா அவனுக்கு ஒன்றும் யாரும் வரமாட்டிய. சரி பரவாயில்ல, அதுக்காக நாங்க வைக்கிற பாசம் பொய்யாயிராது. என்னைக்கும் நீங்க எப்போ வந்தாலும் எங்களுக்கு உண்டான பாசம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன் தாய், உதவி செய்கிற இடத்துல தான் நம்ம இருக்கணும். எக்காரனை கொண்டு சொந்தக்காரனை சொக்காரனை அண்ணனை தங்கச்சியை தம்பியை யார்கிட்டையும் நினைக்கக்கூடாது. இப்படி கை வச்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு